இப்போ நீங்க அஜித் சார் படத்துல நடிக்கிறீங்க, காம்பினேஷன்ல இருக்கீங்க அப்படின்றதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாங்க? எல்லாம் என்ன படம்? துணிவா? டேய் வேற லெவல்ரா துணிவு. ஐயோ மாசு ஓப்பனிங் ஷோ பண்ணிடலாம், கலக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பயமாரு டைரக்டர் எப்படி திங்க் பண்ண திடீர்னு கூட போய் யோசிப்பாரு. ரொம்ப லென்த்தா இருக்க, எதை தூக்கலாம், அந்த தங்கதுரை எதுக்கு வராமல? தங்கதுரை பற்றி சொல்லணும்னா, தங்கதுரை ஷூட் பண்ணும்போது சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 100 பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு தெரியுது. ஏய் ஒரு வயசான அம்மா கேட்குறாங்க, யார் அந்த பையன், யார் நடிக்கிறது, யார் ஹீரோன்னு கேட்கும்போது, ஹீரோ இல்லை பழைய ஜோக்கு தங்கதுரை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது அவர். ஸோ அது வந்து அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அது அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு டிராவல் மாதிரி எடுத்தாங்க. என்ன ஒரு டிராவல் மாதிரி பைக்கில் வரா மாதிரி பைக் ஓட்டிட்டு போய் பின்னாடி ஒரு கேமரா ஸ்டார் உட்காந்துட்டு கேமரா அப்படி எடுத்துன்னு போகிறாங்க. ஓட்டினே வரோம், திடீர்னு இன்னொருத்தன் பைக்கில் கிராஸ் பண்ணா தங்கதுரை எந்த பக்கம் யாரும் தெரியாது, மறைச்சு எடுத்துன்னு போறாங்க கார்ல வச்சு கேமராவை கட்டி விட்டு போறான். அப்புறம் இன்னொரு கட்ல கட் பண்ற ஒரு மளிகை கடந்து தோபாட்டி தங்கதுரை போயிருக்கிறான். நான் அதெல்லாம் அவரு தங்கதுரை டைலாக் ஒன்மோர்ன்றாரு. எனக்கு இதெல்லாம் வர இவங்க எல்லாம் கை காட்ட வேண்டியதாகுது. இந்த மாதிரிலாம் நடந்தது. நல்லா ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல வந்துட்டு எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலுமே இந்த பெரிய ஆர்டிஸ்ட் போயிருக்கலாமே அப்படின்னு நிறைய மீம்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் சார். அந்த கதைக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்ட்டை நம்ம சர்ச் பண்ணி தான் போடுறோம். படம் பார்க்கும்போது நான் வாய்ப்பு கொடுத்தன்றதுலாம் தெரியாதுல்ல, தங்கதுரையோட பர்ஃபார்மன்ஸ் தானே தெரியும். ஸோ இப்போ துணிவு படத்துக்கு வந்து தங்கதுரையும் ஒரு பார்ட் ஆஃப் த டீம். தேங்க்யூ ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப ப்ரௌடா இருக்கு நிஜமா.